ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பயும் போல தான் வீடியோ. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சாம்பார் தாங்க. சாம்பார் வச்சு கேப்சிகம் உருளைக்கிழங்கு ஒரு கூட்டு மாதிரி வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தாளிச்சிட வேண்டியதான். அதுக்கு இடையில் இங்கே பாருங்கள், சாப்பாடும் வடிச்சிட்டேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். சாம்பார் எல்லாருக்குமே வைக்க தெரியும். நான் எப்பயுமே சாம்பார் ரேஷன் பருப்பு வாங்குவோம். அதனால் கொஞ்சம் ரேஷன் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் அந்த பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து போட்டு வைப்பேன். இப்போ ரேஷன் பருப்பு தீர்ந்துருச்சு, அதனால் கடையில் வாங்கின துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து இன்றைக்கி சாம்பார் வச்சேன். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா செவக்கட்டும். செவந்ததும் கருவேப்பிலை சேர்த்து அப்படியே சாம்பாரெலாம் கொட்டிட்டோம் அப்படின்னா தாளிப்பும் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம இறக்கி வச்சுருக்கிற சாம்பாரில் கொட்டிடலாம். கொட்டி ஒரு கலக்கிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சாம்பார் வைக்கிறது எப்போவுமே ஈஸி. ரொம்ப எந்திக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு சாம்பார் வச்சுருவேன். அதேமாதிரி குக்கர்லலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, குக்கரை மட்டும் நான் பயன்படுத்தவே மாட்டேன். நீங்களும் எப்பயுமே குக்கர் யூஸ் பண்ணாதீங்க. அது நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப மோசம், கெடுதல். அதற்கப்புறம் கேப்சிகம் நம்ம கூட்டு பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் காய வச்சு அதில் ஜீரகம் போடுங்க. கடுகு சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துட்டு ஜீரகம் லைட்டாக பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த கேப்சிகம் இந்த கூட்டு எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லீம் குடியிருந்தாங்க. அவங்க தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. அவங்க வச்சு எனக்கு ஒரு டைம் சப்பாத்திக்கு தந்தாங்க. என்னை சாப்பிட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்போ எனக்கும் எப்படி வைக்கணும்னு சொல்லித்தாங்கன்னே. இது நான் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டது தான். இங்கே பாருங்கள், இப்போ நறுக்கி சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க நல்லாவே. இங்கே பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இப்படி கிண்டினீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்துடும். உப்பு சேர்த்தா தான் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சீக்கிரம் வதங்கி வரும். ரொம்ப பெருசாலாம் நறுக்கிறாதீங்க, குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேகும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம இந்த கேப்சிகம் தக்காளி பழம் இதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. கடையிலேருந்து வீடியோ எடுக்கிறதுனால அப்பப்போ இந்த பைக் சவுண்டு, கார் சவுண்டு இந்த மாதிரி கேட்கும், மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நான் வீட்டில் கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் கடைக்கு வந்த பிறகு தான் நான் இந்த வாய்ஸ் கொடுப்பேன். இப்போ நல்லா கிண்டியாச்சு. நல்லா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா கேப்சிகம், அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கணும். இந்த கேப்சிகம் உருளைக்கிழங்கு போட்ட இந்த கூட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கூட்டு பொரியல் எப்படி வேணால் சொல்லிக்கலாம், நம்ம வைக்கிறது தான் பேர். இங்கே பாருங்கள், இப்போ கேப்சிகத்தை அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், கேப்சிகம் ரொம்ப வேக வேண்டாம், லைட்டாக வதக்கி விடலாம். கேப்சிகம் சீக்கிரமாக வெந்துடும். அதே போல் கேப்சிகம் நம்ம அரை வேக்காடு வேக வச்சு சாப்பிட தான் நம்மளுக்கு அந்த ஜூஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் இங்கே பாருங்கள், லைட்டாக வதக்கி விட்டாச்சு. அதோட கலர் பாருங்களேன், எல்லோ வித்து க்ரீன் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 தக்காளி பழம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். இதில் நான் என்னென்ன அளவு சேர்த்துருக்கேன் அப்படின்னா, ஒரே ஒரு கேப்சிகம், குடமிளகாய், 2 பெரிய தக்காளி பழம், 2 உருளைக்கிழங்கு, நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு, இவ்வளோ தான். இதுதான் இதோட அளவு. இது எல்லாமே சரி சமமாக இருக்கணும் நமக்கு, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் வேகிறதுக்காக.
சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதோட கலர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கேன். எல்லோ, ரெட்டு, க்ரீனு, உருளைக்கிழங்கோட கலர் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே நம்ம வேக விடலாம். தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு வேக விடுங்க. அந்த இதிலே வெந்துடும் நல்லா. உருளைக்கிழங்கு, தக்காளி பழம் சாறிலே உருளைக்கிழங்கு, கேப்சிகம் எல்லாமே நல்லா வெந்துடும். சூப்பராக வெந்துருச்சுங்க பாருங்கள். தக்காளி பழம்லாம் ரொம்ப குழஞ்சி வரணும் அப்படின்லாம் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக இருந்தால் கூட போதும். இப்போ இதில் நீங்கள் மசாலா உங்களுக்கு நமக்கு கறி ஸ்மெல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு பிடிக்காது, அந்த வாடை பிடிக்காது அப்படின்னா வீட்டில் உள்ள குழம்பு தூள் இருக்குல்ல அதை கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. அப்படியும் இல்லையா கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இவ்வளோதான். எனக்கு அவங்க செஞ்சு தரும்போது வெறும் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு தான் செஞ்சு தந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. நானும் இதே மாதிரி எங்கள் சொந்தக்காரங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். அவங்களும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்பவும் பார்த்தாலும் நீ அன்றைக்கி வச்சு தந்தியா அது சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஷைனிங்காக ரெடி ஆகிடுச்சு. ஷைனிங் ஆகிடுச்சினாலே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அப்படியே நசுக்கி பார்த்தேன், அது வெந்துருச்சு. அவ்வளோதான், போதும், நல்லா வெந்தது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் குழம்பு தூள் தாங்க கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு லைட்டாக அப்படி எல்லா இடமும் கிளறி விடணும். நம்ம மிளகாத்தூள் அதாவது மசாலா சேர்த்ததுக்கு பிறகு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். லைட்டாக அந்த ஸ்மெல் போன உடனே நம்ம இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். இது இங்கே பாருங்களேன், தோசைக்கு, சப்பாத்திக்கு, எனக்கு சப்பாத்திக்கு தான் இது பண்ணி தந்தாங்க. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார், கேப்சிகம் மதியத்துக்கு லஞ்சுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதே போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கு பிறகு நான் இன்றைக்கி வாசலில் என்ன கோலம் போட்டிருக்கேன்னு பாருங்கள். தண்ணி தெளிச்சாச்சு. காலையிலே உப்பு, மஞ்சள் தூள், கற்பூரம் சேர்த்து நல்லா கலக்கி வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. இந்த கோலம் நம்ம வாசலில் அடிக்கடி இந்த கோலம் போடுறது ரொம்ப விசேஷமாக, குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதான். அதனால் இதே மாதிரி கோலம் நீங்களும் உங்கள் வீட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் பாப்பாவையும் அவங்க அப்பாவையும் எழுப்பிட்டு இருந்தேன். எந்திக்காமல் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் தரையில் தாங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவளை எழுப்பினேன். எழுந்த உடனே திருப்பி அவங்க அப்பா மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். நான் எழுப்பிட்டே இருக்கிறேன். எழுந்ததும் ஸ்கூல் கிளப்பி விட வேண்டியதான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.